Taste the Daily. சேலம் மேச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விவசாயிகள் சங்கம் சார்பாக பாராட்டு விழாவில் ஆசிரியர் சீதாராமன் என்பவர் கலந்து கொண்டு பேசியதற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அரண். சேலம் மேச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு விவசாயிகளுடைய பாதுகாவலனாக திகழக்கூடிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக பாராட்டு விழா எடுக்கப்பட்டது. இந்த விழாவிலே ஆசிரியர் சீதாராமன் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு விவசாயி என்ற காரணத்திற்காக அந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு அவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எப்படியெல்லாம் நீர்நிலைகளை தூர்வாரி விவசாயிகளுடைய பாதுகாவலனாக விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காணுவதில் சிறந்த முதலமைச்சராக திகழ்ந்தார் என்று பேசியிருக்கிறார். அரசியல் உள்நோக்கத்தோடு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு அவரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்வதாக ஸ்டாலினின் திமுக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக திமுகவினர் புகழ்பாடுவதற்கு திமுகவினுடைய மேடைகள் தோறும் பல்கலைக்கழகங்கள், பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள், உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பணியாளர்கள், பள்ளிக்கல்வித்துறை நிர்வாகிகள், அதே போன்று IPS IAS உட்பட பல பேர் அவர்களுக்கு புகழ் பாடக்கூடிய, துதி பாடக்கூடிய அடிவரிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஏன் இவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யவில்லை என்று ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் வெற்று வாக்குறுதிகளாக இன்றைக்கு நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். அந்த வாக்குறுதி எல்லாம் இன்றைக்கு 520 காற்றிலே பறக்கப்பட்டிருக்கிறது. இதனையெல்லாம் கண்டித்து போக்குவரத்து துறை ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதே போன்று செவிலியர்கள், இப்படி பல்வேறு கட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அப்படி என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தற்காலிகமாக இவர்கள் பணி நிரந்தர நீக்கம் செய்து விடுவார்களா அல்லது அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கல்வி மாவட்டம் தொடக்க கல்வி அந்த அலுவலராக இருக்கக்கூடியவர் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். தாரமங்கலம் ஒன்றும் அரியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர், ஆங்கில பேராசிரியராக சீதாராமன் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவர் அரசு பணியில் இருந்து கொண்டு அதிமுக கட்சி சார்ந்த பணிகளில் தொடர்ந்து ஒரு ஒன்றிய குழு செயலாளர் போல செயல்பட்டு வருவதாக வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்படி அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி உபரிநீர் குழு தலைவராக அவர் செயல்பட்டு வருகிறார். ஒரு விவசாயியாக இருக்கிறார். பள்ளி ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர் ஒரு விவசாயியாக இருக்கக்கூடாதா? விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இருப்பவருக்கு பாராட்டு விழாவில் வாழ்த்தி பேசக்கூடாதா என்பதுதான் தற்போதைய பிரச்சனையாக இருக்கிறது. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி குறிப்பாக தாரமங்கலம் கல்வி மாவட்டம் ஒன்றியத்திற்கு ஒரு கடிதம் வந்ததாகவும் திமுகவுடைய நிர்வாகி ஒருவர் அனுப்பியதாகவும் குறிப்பிட்டு வேண்டுமென்றே அவரை, அதாவது அரசு விதிகள் 1955 விதி 17B விதியை பயன்படுத்தி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு துதிபாடக்கூடிய அரசு ஊழியர்கள் மீது இது போன்ற ஒழுங்கு நடவடிக்கை விதிகள் பாயுமா, அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை இது போன்று எடுக்கப்படுமா என்பதுதான் தற்போது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய, ஆசிரியர் பெருமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. தமிழகத்திலே கடந்த அதிமுக ஆட்சி காலங்களில் விவசாயிகளுடைய பாதுகாவலனாக ஒவ்வொரு ஏரியையும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் தூர்வாரி குடிமராமத்து நாயகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு கால்நடை வளர்ப்பிலிருந்து விவசாயிகளுடைய கொள்முதல், இடுபொருட்கள், அவர்களுக்கான இயந்திரம் என பல்வேறு விஷயங்களுக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது தீர்வு கண்டார். காவிரியில் இருக்கக்கூடிய அந்த நீரை பெறுவதிலும் அதே போன்று பல்வேறு நீர்நிலைகளை மேம்படுத்துவதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டார்கள். மழைக்காலங்களிலே, பேரிடர் காலங்களிலே விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை அவர்கள் அந்த இயற்கை பேரிடருக்கு வாரி கொடுக்கிற பொழுது அவர்களை அரவணைத்து அவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறந்து விளங்கினார். அவருடைய துயரத்தை போக்கினார், அவருடைய கண்ணீரை துடைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவருக்கு பாராட்டு விழா நேற்று சேலம் மேச்சேரியில் எடுக்கப்பட்டது. அதிலே ஆசிரியராக இருக்கக்கூடிய, விவசாயியாக இருக்கக்கூடிய சீதாராமன் கலந்து கொண்டு உண்மையை பேசியதற்காக தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது என்பது ஸ்டாலின் அரசினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக, குறிப்பாக ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு ஜால்ரா தட்டுபவர்களுக்கு மட்டும் எந்தவித நடவடிக்கையும் பாயாமல் எதிர்கட்சியினரை பாராட்டிவிட்டால் அதனை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுப்பது என்பது ஒட்டுமொத்தமாக
விவசாயிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை வேதனையடை செய்திருக்கிறது. எனவே இந்த தற்காலிக பணிநீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் விவசாய பெருமக்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.